நிச்சயதார்த்தத்திற்கு இன்னும் சரியாக ஒரு வாரம் மட்டுமே இருந்தது. வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. உறவினர்கள் வரத் தொடங்கியிருந்தனர். சிவராமன் மாமா வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து பெரிய மனிதர் தோரணையில் திருமண ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். காயத்ரி தான் இந்த வீட்டு மகாராணியாக போகும் கர்வத்தில் அங்கிருந்த வேலைக்காரர்களை அடுத்திக் கொண்டிருந்தாள். ஸ்ரீமதி ஒரு ஓரமாக நின்று இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சூர்யா மாடியிலிருந்து இறங்கி வந்தான். அவனது கையில் ஒரு கோப்பு ஃபைல் இருந்தது. அவனது முகம் இரும்பை போல இறுகி போயிருந்தது. சிவராமன் மாமா, வா சூர்யா, பத்திரிக்கை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதோ உன் கையாலேயே முதல் பத்திரிக்கையே உங்க தாத்தா படத்துல வைப்பா. சூர்யா அந்த பத்திரிக்கையை தொடக்கூட இல்லை. மாறாக தான் கொண்டு வந்த கோப்பை மேஜையில் ஓங்கி அடித்தான். அந்த சத்தம் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. சூர்யா கடுமையான குரலில், பத்திரிக்கை வைக்கிறது இருக்கட்டும் மாமா, முதல்ல இந்த பத்திரத்தை பாருங்க. சூர்யா அந்த கோப்பை பிரித்து அதிலிருந்த சில ஆவணங்களை அங்கிருந்த ஹாலில் இருந்த பெரிய LED திரையில் தெரியும்படி செய்தான். அனைவரும் அதிர்ச்சியுடன் திரையை பார்த்தனர். அதில் சிவராமன் மாமா ஒரு ஆடிட்டருடன் பேசிக் கொண்டிருக்கும் ஆடியோ ஒலித்தது. ஆடியோவில் சிவராமன் மாமா, அந்த சூர்யா முட்டாள், அவனுக்கு சொத்து மேல ஆசை இல்ல. காயத்ரி கழுத்துல தாலி கட்டிட்டா போதும், இந்த மொத்த சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸும் நம்ம கைக்கு வந்துரும். அப்புறம் அந்த அனாதை பொண்ணு ஸ்ரீமதியையும் கார்த்திகையும் தெருவில் நிக்க வைக்கலாம். அதைத் தொடர்ந்து காயத்ரி சூர்யாவின் டிஜிட்டல் கையெழுத்தை திருடி கம்பெனி பங்குகளை தன் பெயருக்கு மாற்ற முயன்ற ஆவணங்கள் திரையில் ஒவ்வொன்றாக தெரிந்தன. லக்ஷ்மி அம்மாள் அதிர்ச்சியில் உறைந்து, சிவராமன், என்ன இதெல்லாம்? என் மகனை அழிச்சிட்டு இந்த சொத்து அடையவா இவ்வளவு நாடகம் போட்டீங்க? காயத்ரி பதற்றத்துடன், சூர்யாத்தா, இதெல்லாம் போய் யாரும் நம்மள பிரிக்க சதி பண்றாங்க. சூர்யா, நிறுத்து காயத்ரி, உன் முகமூடி கிழிஞ்சிருச்சு. தாத்தாவுக்கு நான் செஞ்ச அந்த ஒரு சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டு என்னையும் என் தம்பியையும் இவ்வளவு நாள் ஆட்டி படைச்சிங்கல்ல. சூர்யா ஆவேசமாக சிவராமன் மாமாவின் சட்டையை பிடித்தான். சூர்யா, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. நீங்க நம்ம கம்பெனில பண்ணின 100 கோடி மோசடிக்கு இப்பவே போலீஸ் வாசல்ல நிக்குது. பூஜா, காயத்ரி, நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க என் சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. காயத்ரி தரையில் அமர்ந்து கதறினாள். அவளது அதிகார கனவு ஒரு நொடியில் தூசியாக பறந்தது. உறவினர்களின் ஏளன பேச்சுக்கு நடுவே சிவராமன் மாமாவும் காயத்ரியும் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்டனர். காயத்ரியும் அவளது அப்பாவும் அசிங்கப்பட்டு நின்றிருக்க சூர்யா தன் பார்வையை அத்தை சரஸ்வதி மற்றும் பூஜா பக்கம் திருப்பினான். சூர்யா, அத்தை, உங்க பொண்ணும் புருஷனும் பண்ணினது உங்களுக்கு தெரியாம இருக்காது. இன்னும் என்ன விசுவாசத்துக்காக இங்க நிக்கிறீங்க? பூஜாக்கு கார்த்திகை கட்டி வைக்கணும்னு நீங்க போட்ட திட்டமெல்லாம் இப்ப சுக்கு நூறாகிடுச்சு. மரியாதையா அவங்க கூடவே நீங்களும் கிளம்புங்க. இனிமே இந்த வீட்டுல துரோகிகளுக்கு இடமில்ல. சூர்யாவின் அந்த ஆவேச பேச்சை கேட்டு சரஸ்வதி அத்தையும் பூஜாவும் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தங்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அவமானத்தோடு வெளியேறினர். அந்த பெரிய பங்களாவில் இத்தனை நாள் இருந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சட்டுன்னு மறைந்தது போல இருந்தது. அடுத்த நாள் காலை கார்த்திக் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயத்திற்காக லண்டன் செல்ல வேண்டியிருந்தது. கார்த்திக், அண்ணா, நான் போயிட்டு வரேன். நான் வரும்போது இந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சு நீங்களும் ஸ்ரீயும் நிஜமான ஜோடியா இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட நான் வந்ததும் எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கிறேன். கார்த்திக் விடை பெற்று சென்ற பிறகு சூர்யா ஸ்ரீயின் கைகளை பற்றி கொண்டான். ஸ்ரீமா, இப்போதைக்கு கார்த்திக் இல்லாம நம்ம கல்யாணத்தை நடத்த முடியாது. அவன் வந்ததும் அம்மா அப்பா கிட்ட நாமளே எல்லா உண்மையையும் சொல்லிடுவோம். அவங்க கண்டிப்பா நம்ம காதலை ஏத்துக்குவாங்க. அது வரைக்கும் நீ இந்த வீட்டோட மகாராணியா தைரியமா இரு. இது என் சூர்யாவோட வாக்குறுதி. அன்று இரவு, அந்த அழகான அமைதியான இரவு, வானத்தில் நிலவு முழுமையாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஸ்ரீயின் அறை ஜன்னல் வழியே வெள்ளி வெளிச்சம் பரவியிருந்தது. அவள் ஜன்னலோரம் நின்று வெளியே பார்த்தபடி நிலவின் ஒளியில் மெல்லிய புன்னகை பூத்திருந்தாள். அவள் முகத்தில் எந்த பயமும் கவலையும் இல்லை. மெல்லிய காற்று அவள் புடவையின் முந்தானையை மென்மையாக அசைத்தது. அவள் தலைமுடி அந்த காற்றில் சற்றே அலைந்தது. கதவு மெல்ல திறக்கப்பட்டது. சூர்யா உள்ளே வந்தான். அவன் எந்த சத்தமும் இல்லாமல் அவளுக்கு பின்னால் வந்து திடீரென்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவன் வலிமையான மார்பு அவள் முதுகோடு முழுமையாக ஒட்டியது. அவன் கைகள் அவள் இடுப்பை சுற்றி உறுதியாக பற்றின. ஸ்ரீமா, அவன் குரல் கணுத்து போயிருந்தது. ஸ்ரீமதியின் உடல் சிலிர்த்தது. அவன் சூடான மூச்சு அவள் காதோரத்தில் பட்டது. அவன் உதடுகள் அவள் காது மடலை கடித்து மெல்ல உறிஞ்சின. ஸ்ரீமதி ஒரு மெல்லிய முணுங்கலுடன் தன் தலையை அவன் தோளில் சாய்த்தாள். சூர்யா அவளை திருப்பினான். அவர்களின் பார்வை ஒன்றோடொன்று மோதியது. அடுத்த கணம் அவன் அவளது இதழ்களை தன் இதழ்களால் கைப்பற்றினான். முதலில் மென்மையாக, பிறகு பசியோடு ஆழமாக.
அவன் நாக்கு அவள் உதடுகளை பிரித்து உள்ளே நுழைந்து அவளை முழுமையாக ருசி பார்த்தான். ஸ்ரீமதியின் கைகள் அவன் முடியை பிடித்து இழுத்தன. அந்த முத்தம் நீண்டது, ஆவேசமானது. அவன் அவளை தூக்கி கட்டிலுக்கு எடுத்துச் சென்றான். அவளை மெல்ல படுக்க வைத்துவிட்டு அவன் மேலே ஏறினான். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் இறங்கின. சூடான ஈரமான முத்தங்கள் ஒவ்வொன்றும் அவளை நடுங்க வைத்தது. அவன் பற்கள் மெல்ல அவள் தோளை கடித்தபோது ஸ்ரீமதி தன் உதட்டை கடித்துக்கொண்டு முணுங்கினாள். சூர்யா! அவள் குரல் தழுதழியது. அவன் கைகள் அவள் புடவையின் முந்தானையை மெல்ல இழுத்து விலக்கின. அவள் மார்பகங்கள் அரைகுறையாக வெளிப்பட்டன. அவன் உதடுகள் அங்கிறங்கி அவள் மென்மையான சதைகளை முத்தமிட்டன. அவன் நாக்கு வட்டமிட்ட போது ஸ்ரீமதியின் உடல் வளைந்தது. அவன் கைகள் அவன் முதுகில் ஆழமாக பதிந்தன. சூர்யா அவள் புடவையை முழுமையாக விலக்கினான். அவனுடன் உடையிலிருந்து விடுபட்டது. இரு உடல்களும் ஒன்றோடொன்று முழுமையாக ஒட்டின. சூடு, துடிப்பு, ஆசை எல்லாம் கலந்த ஒரு உணர்வு. அவன் கைகள் அவள் உடலின் ஒவ்வொரு வளைவையும் ஒவ்வொரு மேட்டையும் தொட்டு வருடி பற்றின. அவன் விரல்கள் அவள் தொடைகளுக்குள் இறங்கிய போது ஸ்ரீமதி தன் கால்களை இறுக்கி அவனை இழுத்தாள். அவர்களின் உடல்கள் ஒன்றாக இணைந்தன, மெதுவாக, ஆழமாக, உணர்ச்சி பெருக்கோடு. அந்த அறையில் அவர்களின் முணுங்கல்கள், சூடான மூச்சுகள், தோள் தோளோடு உரசும் ஒலி மட்டுமே கேட்டது. சூர்யா ஒவ்வொரு அசைவிலும் அவளை தன் உடமையாக்கினான். ஸ்ரீமதி அவனுக்கு தன் முழு உடலையும் உள்ளத்தையும் கொடுத்தாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் இருக்க அணைத்துக் கொண்டு தேகத்தை அதிகரித்தபடி உச்சத்தை நோக்கி பயணித்தனர். கடைசியில் இருவரும் ஒரே நேரத்தில் நடுங்கி ஒருவரை ஒருவர் இறுக்கி பிடித்தபடி உருகினர். நிலவொளி அவர்களின் வியர்தை மின்னும் உடல்களின் மீது படர்ந்தது. சூர்யா அவளை தன் மார்போடு அணைத்தபடி மெல்ல முத்தமிட்டான். இனி நீ என்னோடவே, எப்போதும் என்னோடவே என்றான் கனமான குரலில். ஸ்ரீமதி புன்னகைப்படி தன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். அந்த இரவு தூய்மையான காதலுடன் கூடிய மிகவும் சூடான, ஆழமான, மறக்க முடியாத இரவாக இருந்தது. சில வாரங்கள் மின்னல் வேகத்தில் கடந்தன. கார்த்திக் லண்டனிலிருந்து வெற்றிகரமாக தனது பிசினஸ் வேலைகளை முடித்துவிட்டு திரும்பினான். அவன் வந்ததும் அந்த பெரிய பங்களாவின் ஹாலில் சூர்யா, ஸ்ரீமதி, கார்த்திக் மூவரும் அரங்கநாதன் மற்றும் லக்ஷ்மி அம்மாள் முன்னால் நின்றனர். சூர்யா மெதுவாக ஸ்ரீமதியின் கையை பற்றி கொண்டு தன் பெற்றோரை பார்த்தான். அப்பா, அம்மா, நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டோம். கார்த்திக் ஸ்ரீமதிய காதலிச்சது உண்மையில்ல. அவனுக்கு பூஜாவை பிடிக்காததால இந்த வீட்டு திருமணத்தை நிறுத்தத்தான் ஸ்ரீமதிய அவன் காதலியா நடிக்க கூட்டிட்டு வந்தான். லக்ஷ்மி அம்மாள் அதிர்ச்சியில் உறைந்தார். என்னடா சொல்றீங்க? அப்போ இது எல்லாம் நாடகமா? சூர்யா: ஆரம்பத்துல நாடகமா இருக்கலாமா, ஆனா ஸ்ரீமதியோட நல்ல குணத்தை பார்த்து அவளை நான் மனசார காதலிக்க ஆரம்பிச்சேன். அவளும் என்னத்தான் விரும்புறா. இப்போ இவ என் காதலி மட்டும் இல்ல, உங்க மூத்த மருமகளா வரப்போற பொண்ணு. கார்த்திக்கும் தன் பங்கிருக்கு. ஆமாமா, எனக்கும் ஸ்ரீக்கும் நடுவுல வெறும் நட்பு தான். அண்ணன் தான் அவளை தாங்கி பிடிக்க போறாரு, ப்ளீஸ் ஏத்துக்கோங்க என்று கெஞ்சினான். அரங்கநாதன் சற்று நேரம் யோசித்தார். பிறகு ஸ்ரீமதியை பார்த்து புன்னகைத்தார். காயத்ரி பண்ணன துரோகத்துல இருந்து இந்த வீட்டையும் கௌரவத்தையும் காப்பாத்துனது இந்த ஸ்ரீமதி தான். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. லக்ஷ்மி அம்மாளும் ஸ்ரீமதியை அணைத்து கொண்டு, அனாதானி யாரும் உன்ன சொல்ல முடியாது ஸ்ரீ, இனிமே நீ இந்த வீட்டோட ராணி என்று ஆசி வழங்கினார். ஸ்ரீமதி தன் அறையில் மெல்லிய விளக்கொளியில் அமர்ந்திருந்தாள். நாளைய திருமணத்தின் எண்ணம் அவள் மனதில் இன்ப அலைகளை எழுப்பியது. சூர்யாவுடன் வாழப்போகும் புதிய வாழ்க்கை, அந்த எண்ணத்தில் அவள் முகத்தில் ஒரு இனிய புன்னகை படர்ந்திருந்தது. சாளரத்தின் வழியே வரும் குளிர்ந்த காற்று அவள் முகத்தை தழுவியது. அவள் தன் புடவையின் முந்தானையை சரி செய்து கொண்டு கண்களை மூடி சூர்யாவின் நினைவில் மூழ்கினாள். திடீரென்று கதவு சத்தமில்லாமல் மெல்ல திறக்கப்பட்டது. ஸ்ரீமதி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். உள்ளே நுழைந்தது சிவராமன். அவன் முகத்தில் கோபம், வெறி, பழிவாங்கும் தாகம் எல்லாம் கலந்திருந்தது. அவன் கண்கள் சிவந்து உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. சிவராமன் சார், நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? சூர்யாதான் இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, போங்க, வெளியே போங்க. சிவராமன் கதவை பின்னால் சாத்தினான். அவன் உதடுகள் ஒரு கசப்பான புன்னகையில் வளைந்தது. ஏ பொன்னே, சூர்யா சொன்னா நான் கேட்டுக்கணுமா? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததால தானே என் பொண்ணு வாழ்க்கையும் என் கௌரவமும் என் குடும்பமும் அழிஞ்சது. நீ மகாராணியா வாழ போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு பாரு. அவன் ஆத்திரத்தில் முரட்டுத்தனமாக முன்னே வந்தான். ஸ்ரீமதி பயத்தில் பின்னால் நகர முயன்றாள். ஆனால் அவன் வேகமாக அவளது கையை பிடித்து இழுத்தான். அவன் விரல்கள் அவள் மெல்லிய கையில் ஆழமாக பதிந்தன.
வலிக்குது, உதவி! ஸ்ரீமதி அலற முயன்றாள். ஆனால் சிவராமன் ஒரே இழுப்பில் அவளது புடவையின் முந்தானையை பீத்தி எறிந்தான். மெல்லிய புடவை துணி கிழிக்கப்படும் சத்தம் அறையில் எதிரொலித்தது. அவள் மார்பகங்கள் அரைகுறையாக வெளிப்பட்டன. அவன் கண்களில் பசி மின்னியது. ஸ்ரீமதி தன் மார்பை மறைக்க முயன்றபோது அவன் வேகமாக அவளை கட்டிலை நோக்கி தள்ளினான். அவள் உடல் கட்டிலின் மீது விழுந்தது. அவன் உடனே அவள் மீது ஏறி ஒரு கையால் அவளது வாயை இறுக்க பொத்தினான். அவன் உடலின் கனம் அவளை அழுத்தியது. அம்மா, விடுங்க, தயவு செய்யுங்க! அவள் குரல் அவன் கையில் முடங்கியது. கண்களில் கண்ணீர் வழிந்தது. சிவராமன் அநாகரிகமாக சிரித்தான். அவன் இன்னொரு கை அவளது புடவையை இன்னும் கீழே இழுத்தது. அவன் உதடுகள் அவள் கழுத்தில், மார்பில் அசிங்கமாக பதிய தொடங்கின. அவன் கைகள் அவளது உடலின் ஒவ்வொரு பகுதியையும் கொடூரமாக தொட்டு பிடித்து கசக்கின. அவன் உடல் அவள் மீது அழுந்தியபடி அவளை அடக்க முயன்றான். ஸ்ரீமதி தன் கால்களை உதைத்து உடலை திருப்பி எதிர்ப்பு தெரிவித்தாள். அந்த மிருகத்தை பார்த்ததும் ஸ்ரீமதிக்கு கோபம் தலைக்கேறியது. சூர்யா அவளுக்கு கற்றுக் கொடுத்தது பயந்து அழக்கூடாது, திருப்பி அடிக்கணும்னு. பக்கத்தில் இருந்த கனமான பூஜாடியை எடுத்த ஸ்ரீமதி சிவராமனின் மண்டையிலேயே ஓங்கி அடித்தாள். தார் என சத்தம் கேட்க மண்டையுடைந்து ரத்தம் கொட்டியது. அவன் நிலை குலைந்து கீழே விழ ஸ்ரீமதி கலைந்த ஆடையுடன் ஹாலுக்கு வெளியே வந்தாள். அங்கே சூர்யாவும் கார்த்திக்கும் வேகமாக வெளியே வந்தனர். ஸ்ரீமா, என்னாச்சு? சொல்லுடா! சூர்யா பதறிப்போய் அவளை தாங்கி பிடித்தான். ஸ்ரீமதி அழுது கொண்டே சிவராமன் செய்த வேலையை சொன்னாள். அடுத்த நிமிடம் சூர்யா ஒரு புலியாக மாறினான். அறைக்குள் தப்பிக்க முயன்ற சிவராமனை சூர்யா சரமாரியாக குதைத்தான். ஏன் ஸ்ரீமா மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இத்தனை நாள் என் மாமன்னு பார்த்தேன். இனிமே நீ உயிரோக இருக்கவே தகுதி இல்லாதவன்டா. கார்த்திக்கும் தன் பங்கிற்கு அந்த ஆளை குதைக்க ஒட்டுமொத்த குடும்பமும் திரண்டது. உடனே போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. சூர்யா, இவன் பண்ணுன இந்த கேவலமான வேலைக்கு ஜெயில தான் கஞ்சி குடிக்கணும். கொண்டு போங்க இவனை. போலீஸ் சிவராமனை இழுத்துச் சென்றனர். அவன் அசிங்கப்பட்டு கத்தியபடியே வெளியேறினான். சூர்யா ஸ்ரீமதியை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். இனிமே பயப்படாத ஸ்ரீமா, இந்த சூர்யா இருக்கிற வரைக்கும் எவனும் உன்னை தீம முடியாது. மறுநாள் காலை மங்கள இசை முழங்க திருமண பந்தல் களை கட்டியிருந்தது. சூர்யா பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக அமர்ந்திருக்க, ஸ்ரீமதி தேவதை போல மணமேடையில் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள். ஐயர் மந்திரம் மோத சூர்யா தாலியை எடுத்து ஸ்ரீமதியின் கழுத்தில் கட்டப்போன அந்த புனிதமான நொடி, நிறுத்துங்க! ஒரு ஆக்ரோஷமான சத்தம் அந்த மண்டபத்தையே அதிர வைத்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அங்கே கலைந்த தலையுடனும் வெறி பிடித்த கண்களுடனும் காயத்ரி கையில் ஒரு துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தாள். காயத்ரி, சூர்யாத்தா, எனக்கு கிடைக்காதப்போ வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது. ஒன்ன கொன்னுட்டு நானும் செத்துடுவேண்டா. அவள் சூர்யாவை நோக்கி குறிவைத்து துப்பாக்கியை இயக்கினாள். டுமீல் என சத்தம் கேட்ட அந்த வினாடி சூர்யாவுக்கும் துப்பாக்கிக்கும் இடையில் மின்னல் வேகத்தில் வந்து நின்றான் கார்த்திக். குண்டு சூர்யாவை தீண்டாமல் கார்த்திக்கின் தோள்பட்டையில் பாய்ந்தது. ஆ என அலறியபடி கார்த்திக் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தான். ஸ்ரீமதி, கார்த்திக்! ஸ்ரீமதியும் லக்ஷ்மி அம்மாளும் கதறி அழுதபடி கார்த்திக்கிடம் ஓடினர். சுற்றி இருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் காயத்ரியை பிடித்து தள்ளினர். தன் தம்பி ரத்தத்தில் கிடப்பதை பார்த்த சூர்யாவின் கண்கள் சிவந்தன. ஆவேசமாக காயத்ரியின் அருகில் சென்றவன் அவளது கன்னத்தில் பளீர் பளீரென 4 அறைகளை விட்டான். சூர்யா, என் தம்பி மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துடுச்சா? நீ எல்லாம் ஒரு பொன்னா? ராட்சசி! சூர்யாவின் அடியில் நிலை தடுமாறி விழுந்த காயத்ரியை அங்கிருந்தவர்கள் பிடித்து கொண்டனர். அதற்குள் யாரோ போலீசுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் சொல்ல சைரன் சத்தத்துடன் போலீஸ் வாகனம் உள்ளே நுழைந்தது. போலீசார் காயத்ரியை கைது செய்து இழுத்துச் சென்றனர். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கார்த்திக்கை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி முதலுதவி செய்ய தொடங்கினர். லக்ஷ்மி, என் மகனுக்கு ஒன்னும் ஆகாதில்ல சூர்யா, சொல்லுப்பா. அவர் விம்மி அழுதார். சூர்யா, ஒன்னும் ஆகாதுமா. கார்த்திக் ஒரு சிங்கம், அவனுக்கு எதுவும் நடக்காது. ஸ்ரீமா, நீயும் பயப்படாத. கார்த்திக்கை தூக்கிக் கொண்டு ஆம்புலன்ஸ் மருத்துவமனை நோக்கி பறந்தது. திருமண மண்டபமே இரத்தக்கரையோடும் கண்ணீரோடும் சோகத்தில் மூழ்கியது. சூர்யாவும் ஸ்ரீமதியும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். தன் அண்ணனுக்காக தன் உயிரையே பணயம் வைத்த கார்த்திக்கின் அந்த தியாகம் அங்கிருந்த அனைவர் கண்களையும் குளமாக்கியது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு. அறுவை சிகிச்சை முடிந்து கார்த்திக் மெதுவாக கண்களை திறந்தான். அவனது தோள்பட்டையில் கட்டு போடப்பட்டிருந்தது.
அருகில் சூர்யாவும் ஸ்ரீமதியும் கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தனர். சூர்யா, டே கார்த்திக், எதுக்குடா இப்படி பண்ணின? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சூர்யா அவனது கையை பிடித்துக்கொண்டு தழுதழுத்தான். கார்த்திக் மெல்லிய சிரிப்புடன், என் அண்ணனுக்கும் அன்னிப்போ ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருப்பேனா? இப்ப பாருங்க, நான் உயிரோட தான் இருக்கேன். இப்பவே நீங்க ஸ்ரீ கழுத்துல தாலி கட்டணும். அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அங்கேயே அந்த மருத்துவமனை அறையிலேயே பெற்றோரின் ஆசியுடன் ஒரு சிறிய பூஜைக்கு பிறகு சூர்யா ஸ்ரீமதியின் கழுத்தில் மங்கள நான் சூட்டினான். ஸ்ரீமதி சூர்யாவின் மனைவியாக அதிகாரப்பூர்வமாக அந்த குடும்பத்தின் மூத்த மருமகளா மாறினாள். ஸ்ரீமதி கார்த்திக்கை பார்த்து வம்பிழுப்பதுபடி, ஏ கார்த்திக், என்னவோ உன் லவ்வரா நடிக்க வாணி என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்போ உன் அண்ணன் கிட்ட என்ன கோர்த்து விட்டுட்டியே, இதெல்லாம் நியாயமா? இதோட நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. அடுத்து எங்க வேலையே உனக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து உடனே கல்யாணத்தை முடிக்கிறது தான். இந்த நக்கல் பேச்சை கேட்டு அங்கிருந்த சோகமான சூழல் மறைந்து அனைவரும் கலகலவென சிரித்தனர். கார்த்திக் முகத்திலும் ஒரு நிம்மதி தெரிந்தது. சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவுக்கு ஒரு போன் கால் வந்தது. போனில் பேசிய சூர்யாவின் முகம் ஒரு நிமிடம் இறுகியது. பிறகு ஒரு பெருமூச்சு விட்டான். சூர்யா, போலீஸ்ல இருந்து போன். காயத்ரிய கைது செஞ்சு கூட்டிட்டு போகும்போது அவ தப்பிக்க முயன்றிருக்கா. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு லாரி அவள் மேல மோதி அவ அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டாளாம். இந்த செய்தியை கேட்டு அனைவரும் மௌனமாகினர். தவறு செய்தவர்களுக்கு காலம் ஒரு பாடத்தை புகட்டிவிட்டது. காயத்ரியின் முடிவு ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. சில மாதங்களுக்கு பிறகு சூர்யா நிவாஸ் பங்களா மீண்டும் ஜொலித்தது. ஸ்ரீமதி இப்போது அந்த வீட்டின் மகாராணியாக எல்லோரிடைய அன்பையும் பெற்று நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டாள். சூர்யாவும் ஸ்ரீமதியும் ஒருவரையொருவர் பிரியாத நிழலாக காதலோடு வாழ்ந்து வந்தனர். கார்த்திக்கும் குணமாகி இப்போது அவனுக்கான ஒரு நிஜமான காதலியை தேடும் வேட்டையில் பிஸியாக இருந்தான். நாடகமாக தொடங்கிய இந்த பயணம் உண்மையான காதலில் சங்கமித்து ஒரு பெரும் குடும்பத்தின் கவரத்தை காத்து இனிமையான ஒரு வாழ்வை தந்தது.